எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வாவ் பியூட்டி தமிழ். என் பேர் கீர்த்தனா. நான் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணி வந்துட்டுருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்றது நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஹவ் டு ஃபைண்ட் அவுட் யுவர் ஸ்கின் டைப். ஸோ இதுதான் இந்த வீடியோ இருக்க போது. வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லா யங்ஸ்டர்ஸுமே ஒரு ஸ்கின் கேரை ஃபாலோ பண்ணி அவங்களோட ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றது எல்லாருமே பண்ணுறாங்க. பட் பண்ணுறதுல நிறைய பேர் அவங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்காம பாதியில் குவிட் பண்ணிட்டு போகிறவங்க தான் 80% பீப்புள்ஸ் இருக்காங்க. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக எதுவுமே கற்றுக்காமல் ஏனோ தானோ யாரோ சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு நான் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கல, ஸோ இது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குவிட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஸோ மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு ஒரு 5 months கூட யூஸ் பண்ணாமல் அட்லீஸ்ட் ஒரு 3 months யூஸ் பண்ணாத ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எதுவுமே பண்ணாமல் எனக்கு இப்போ இன்றைக்கி போட்டேன் அப்படின்னா நாளைக்கு எழுந்து பார்க்கும்போது எனக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்றவங்க தான் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சால் மட்டும்தான் என்னோட ஸ்கின் டைப் இது, ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் செட் ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி தான் ஒரு ப்ராடக்ட் பை பண்ணணும். பட் யாரோ ஒரு யூடியூபர் சொல்லிட்டாங்க, இல்லை என்னோட தம்பிக்கு செட் ஆகுது, அப்படி இல்லைனா என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு அந்த ஃபேஸ் வாஷ் செட் ஆகுது, ஸோ அதனால் நான் எடுத்து போடுறேன் அப்படின்னா இது கரெக்ட் கிடையாது. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு எப்பயுமே கொடுக்காது. நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரொட்டீன் பில்ட் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படின்றது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் பேசிக் லெவல். நீங்களாம் இப்போ ஸ்கின் கேரே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கின் டைப் என்னன்றது தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே பெட்டர். ஸோ ஒரு ஸ்கின் டைப் தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை போய் வாங்குறீங்க அப்படின்னா அதில் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆயில் ஸ்கின்னா ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின்னா ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின்னா நார்மல் ஸ்கின் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கின் எதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அதுக்கான ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதுதான் பேசிக். நம்ம ஏன் ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சிலவங்களுக்குலாம் கொஷின் இருக்கலாம். ஸோ அதுக்காக எப்படி உங்கள் ஸ்கின் டைப் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஃபேஸ் வாஷ் எடுத்து உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 hours எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ க்ரீம் ஆகட்டும், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், ஸோ எதுவுமே போடாதுங்க. அட்லீஸ்ட் ஏசி இல்லாமல் கூட நீங்கள் இருங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் உங்களோட ஸ்கின் டைப் என்ன அப்படின்றது. ஸோ ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு நார்மலான ஒரு டெம்பரேச்சரில் ஃபேன் போட்டு இருந்தாலே போதும். ஒரு 3 to 4 hours உங்களோட ஸ்கின் டைப் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்கின் டைப் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின். ஸோ ஆயில் ஸ்கின்னா என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த சிக்ஸ் கிட்ட, நோஸ் கிட்ட, ஃபோர்ஹெட் கிட்ட, லோயர் லிப் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயில் கண்டென்ட் செக்ரிகேட் ஆகிறது தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டு பார்த்தாலே தெரியும். அந்த டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாகவே ஆயில் இருக்கிறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த க்ளோ இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணி ஒரு கொஞ்சம் நேரத்தில் இங்கெல்லாம் ஆயில் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஆயில் ஸ்கின் பேசிக்காகவே. ஸோ ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிம்பிள்ஸ் அதிகமாக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்னி சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இங்கே இருக்குது அப்படின்னா உடனே இங்கெல்லாம் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில் ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ செகண்ட் ஸ்கின் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின். ஸோ ஆயில் ஸ்கின்னோட ஆப்போசிட் தான் ட்ரை ஸ்கின். உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸில் சுத்தமாக மாய்ஸ்சரைசரே இல்லாமல், ஐ மீன் எங்கேயுமே ஆயிலே சுரக்காமல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாக ஃபீல் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி உங்களுக்கு போட்டு இறுக்கி பிடிக்கிற மாதிரி தெரியும். ஸோ ரொம்ப ஃபேஸ் ட்ரையாக இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஆயில் ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தொட்டு பார்த்தாலே தெரியும், ஒரு மாதிரி லைட்டாக ட்ரையாக இருக்கும். ஸோ ஃபேஸ் எதனா அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஒரு மாதிரி வரன்னு இருக்கும் உண்மையாக சொன்னால். ஸோ அதுதான் ட்ரை ஸ்கின். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கின். நார்மல் ஸ்கின் பார்த்தீங்கன்னா எதுவுமே எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது உங்களுக்கு. பேசிக்காக இந்த வின்டர் டைம்ஸில் மேக்ஸிமம் ஆஃப் ஸ்கின் எப்படின்னா நார்மலாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஆயிலும் செக்ரேட் ஆகாது, ட்ரையாகவும் இருக்காது, ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ இதுதான் நார்மல் ஸ்கின். இவங்களுக்கு எல்லா சீசன்லேயுமே சேமாக இருக்கும். ஸோ இவங்க தான் நார்மல் ஸ்கின்.
ஸோ ஃபோர்த் ஸ்கின் டைப் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின். ஸோ காம்பினேஷன் ஸ்கின்னா என்ன அப்படின்னா ட்ரையாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ஆயிலியாகவும் இருக்கும். ஸோ பிக்ஸ் கிட்ட, இந்த நோஸ் கிட்ட இங்கெல்லாம் வந்துட்டு ஆயிலியாக இருக்கும். பட் ஃபோர்ஹெட்டு, லோயர் லிப் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரையாக ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகும். ஸோ இவங்க தான் வந்து காம்பினேஷன் ஸ்கின். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஆயிலியாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ட்ரையாகவும் ஃபீல் ஆகும். ஸோ இவங்க தான் வந்து காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஃபிஃப்த் ஸ்கின் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின். சென்சிட்டிவ் ஸ்கின் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours விட்டாலே உங்கள் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இச்சஸ் இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷாக வந்துருக்கும். ஸோ இவங்களாம் தான் வந்து சென்சிட்டிவ் ஸ்கின். இந்த டைப் ஸ்கின் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு ப்ராடக்ட் வந்து போட்டுனாலும் உங்களுக்கு வந்து உடனே வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ வந்து இவங்க ரொம்பவே வந்து மைல்டான கிளென்சர் ஆகட்டும், மாய்ஸ்சரைசர்ஸ் எல்லாமே வந்து மைல்டாக வந்து யூஸ் பண்ணால் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்கின் டைப். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துக்கோங்க. ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.